இன்னைக்கு நம்ம வழக்கம் போல 4 ப்ரோ ஈட்டிங் பிளேயர்ஸ் இருக்காங்க. அந்த 30 மேகி பாக்கெட் எடுத்து நல்லா குக் பண்ணி செம்மையா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஆளுக்கு ஒரு கிலோ மேகியை பிரிச்சு வச்சிருக்கோம். இதுல யார் இந்த 1 கிலோ மேகியை ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னரே. வழக்கம் போல இந்த ஈட்டிங் சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா 5 ரவுண்ட். ஒவ்வொரு ரவுண்ட்லயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்கிரிடியன்ட் ஆட் பண்ணுவோம். அவங்க ஸ்பைசினஸ் வந்து ஒவ்வொரு ரவுண்ட்லயும் ஆட் ஆயிட்டே இருக்கும். அதாவது கூடிக்கிட்டே போகும். யார் ஒவ்வொரு ரவுண்ட்லயும் கடைசி அதாவது கம்மியா சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு. சோ அப்பைக்கு பனிஷ்மெண்ட் போயிடலாமா? போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்ட ஸ்டார்ட் பண்ண போறோம்ப்பா. கெச்சப் ஊத்த போறோம். உங்களுக்கு தேவையான நூடுல்ஸ் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ ஊத்தலாம். நல்லா ஊத்துங்கப்பா, நல்லா ஊத்துங்கப்பா. புளிக்கு ஊத்துங்க. அப்படிதான்ப்பா. சூப்பர்ப்பா, சூப்பர்ப்பா, சூப்பர்ப்பா. மனுஷனாடா நீங்க எல்லாம். லெவல்ல ஏய் பணியா எல்லாரும் பணிங்க. டைம் ஸ்டார்ட். ஒரு நிமிஷம் தான். ஒரு நிமிஷத்துல எவ்வளவு சாப்பிடணும் சாப்பிடுங்க. நவீன் குமார் சாப்பிடுறாரு. எப்படி இருக்கு டேஸ்ட்? எப்படி இருக்கு? அதை எப்படிங்க என் வாயால சொல்றது? உண்மையா இருக்குங்க. ரசிச்சு சாப்பிட்டு இருக்காரு. ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுறாரு தியாகு. அதுக்கு தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. வாந்தி வருது. என்ன மாதிரி டேஸ்ட்ல இருக்கு? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. வேற லெவல்ல இருக்கு போல ப்ரோ. ரொம்ப இனிக்குது. கெச்சப் அதிகமா ஊத்திட்டோமா? அதிகமானுக்கு புளிக்குதான். நவீன் பிரசாத்துக்கு இனிக்குதான். உங்களுக்கு என்ன கசக்குதா? என்ன ஒரு ரியாக்ஷன்? வாந்தி எடுக்க போறேன் ப்ரோ. வாந்தி எடுக்க போறேன். ஒரு வாய் கூட அமுக்குடா. அமுக்கு விடு. சாப்பிடு. வேகமா சாப்பிடு ப்ரோ. இதோட அதிகமா வெளுக்குறாப்ல ப்ரோ. அது டாக்டிக்கல் பிளான்லாம் கையாடுறாப்ல ப்ரோ. இங்க பாரு. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. என்னப்பா எப்படி சாப்பிடுறாரு? டைமிங் முடிஞ்சுங்க. டைமிங் முடிஞ்சுப்பா. ஸ்டாப். ஓகே, நடந்து முடிஞ்ச இன்டென்ஸான ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா யாரு கம்மியா சாப்பிட்டுருக்கா? நம்ம நவீன் குமார். நவீன் குமார் கம்மியா சாப்பிட்டுருக்காரு. எப்படா இருக்கு? என்ன மாதிரி இருந்துச்சு? அதை எப்படிங்க என் வாயால சொல்றது? எலும்பு சம்பளத்தை சாப்பிடுற மாதிரி இருக்குமா? ஒரு ரூபா இல்ல. நான் சாப்பிட்டா அப்புறம் ஒன்னதுல அப்புறம் நான் சாப்பிட்ட மாதிரி ஆயிடும். இல்ல மாமா, அப்படிலாம் ஆகாதுமா. சூப்பரா இருக்கா ப்ரோ? வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. செம்ம டேஸ்டா இருக்கு. சரி, நவீன் குமாருக்கு என்ன பனிஷ்மெண்ட்? இவர் என்ன சொன்னாரு? எலும்பு சம்பளத்தை சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சுனாரு. எலும்பு சம்பளத்தை சாப்பிட விட்டுருவோம். ஆமா, எலும்பு சம்பளத்தை கடிச்சு தின்னணும். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. எலும்பு சம்பளம் நவீன் குமார் குடுக்குறோம். உங்க ஆசைக்கு ஏத்த மாதிரி வந்துருச்சு. கடிச்சு சாப்பிடுறானா மைக்ல வைக்கிற? கடிக்கணும், நறுக்குன்னு வாயில ஓரத்துல வச்சுக்க நல்லா தெரியுது. ரொம்ப நடிக்க கூடாது. கடிங்க. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. கடிடா. கமான். சாச தின்னுட்டு ப்ரோ கடிச்சா ப்ரோ. ஐயோ அப்பா. கேக்குடா முடியுமா? எப்பரா இருக்கு? நல்லா இருக்கு, பரவாயில்ல. அப்புறம் என் கண்ணுல கண்ணீர் வருது. அது வலி வேற டிபார்ட்மெண்ட். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் ரவுண்டுக்குள்ள என்டர் ஆக போறோம். இந்த ரவுண்ட்ல என்ன இன்கிரிடியன்ட் ஆட் பண்ண போறோம்? கிரீன் சில்லி சாஸ் ஆட் பண்ண போறோம். லைட்டா உரைக்கிற மாதிரியான சாஸ். கிரீன் சில்லி சாஸ் அப்பா ஊத்துறாரு. சூப்பர் பா. அப்ரன் பிரசாத் தியாகு அதிகமா. ஓ மை காட். ஆனா தியாகு என்ன இப்பயே வந்து ரியாக்ஷன்லாம் பயமா வருது? ஏன்? கிரீன் சில்லிய பார்த்தாலே கன்றாவியா இருக்கு. டைம் ஸ்டார்ட் பண்ணலாமா? டைம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் டைம். சாப்பிடுங்க பாய்ஸ். வாமா ப்ரோ. இந்த ரவுண்ட் நவீன் குமாருக்கு ரொம்ப அதிகமா வேணுமா ப்ரோ? அப்படியா? இன்னொரு கை எடுத்து வச்சு கிரீன் சில்லி ஊத்தலாமா? உட்கார்ந்திருக்க ஸ்டைல பார்த்தா அப்படி தெரியலையே. வாந்தி வருதா? எல்லாமே புளிப்பா குடுறீங்க. இது உனக்குடா. உரைக்கலடா உனக்கு? இது எப்பரா இருக்கு? உரைக்கலையா? உனக்கு எப்பரா இருக்கு? வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. அது தண்ணியை குடிச்சு உள்ள அமுக்குறாரு ப்ரோ. ப்ரோ அது வந்து பனிஷ்மெண்ட் வாங்கிர கூடாதுன்றதுல கான்சென்ட்ரேஷனா இருக்காப்ல. அது மட்டும் கிடையாது. ரியல் ஈட்டிங் காம்படிட்டர் மாதிரியே குடிக்கிறாருங்க. சாப்பிடுறாருங்க. தண்ணியை குடிச்சு சாப்பிடுறாரு. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா இங்க ஒரு நிறைய எடுத்துச்சு. அந்த கிரீன் சில்லி சாஸ். கிரீன் எடுத்துறோம். ஐயோ அங்க ஒரு மத்தியா. இது கோல்மால். எடுத்து வரக்குள்ள வாய்க்குள்ள அமுக்கிட்டியா ப்ரோ? வாய்க்குள்ள ஊத்தும். வாய்க்குள்ள. டைம்ஸ் அப்பா. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. ப்ரோ நவீன் குமார் சாப்பிட்டியா ப்ரோ? வாத்தோடி. இந்த தடவை எலுமிச்சம்பழம் 2 எலுமிச்சம்பழம் அதனால சாப்பிட்டீங்களா? கேக்குடா முடியுமா? ஒரு பாதியை சாப்பிட்டானே ப்ரோ. நம்ம சாஸ் எடுத்தவங்களே வாயில அமுக்கிட்டியா ப்ரோ? அதே நான் விவரமா டாக்டிக்கல் பிளான். அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். நவீன் பிரசாத் நிதானமா சாப்பிடுறாரு. நிறுத்தி நிதானமா. முடியல. தியாகராஜன் பயங்கரமா சாப்பிட்டு இருக்காருங்க. தியாகராஜன் தான் கத்தர விட்டுட்டு இருக்காரு எல்லாத்தையும். அந்த பையனுக்கு பயம் இல்ல.
ஃபைனலா அதிகமான்னு பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட்ல மந்தமா சாப்பிட்டுருக்காரு போல. எடுத்து வச்சா சாப்பிட்டுட்டாங்க. எடுத்து வச்சிருக்க மேலையும் சாப்பிடணும்யா. எடுத்து வச்சு திரும்பி வச்சா சாப்பிட்டு. ஓகே, செகண்ட் ரவுண்டோட முடிவுல பாத்தீங்கன்னா அதிகமான் தாங்க கம்மியா சாப்பிட்டுருக்காரு. அவருக்கு தாங்க பனிஷ்மெண்ட். Oh my god, ஆமா எல்லாரோடையும் கம்பேர் பண்றப்ப இவரோட தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ப்ரோ இதுல வந்து நீ ஒரு கமெண்ட்ரி வேற கொடுத்த தெரியுமா? ஈட்டிங் பிளேயர் மாதிரியே சாப்பிடுறாங்க. வேற லெவல்ல சொன்னேன். அப்படிதான் பில்டப் கொடுத்தாரு. ஒருத்தரையும் அடி வாங்கியாச்சு, சேத்தரையும் அடி வாங்கியாச்சு. மாமா இது இனிக்குதா? அவர் வந்து என்ன சொல்றாருன்னா பனிஷ்மெண்ட் இனிப்பா கொடுங்கன்றாரு. அந்த தடவை அந்த போனோட லெமன்னார்ல அந்த மாதிரி. அதே அந்த டாக்டிக்லாம் இங்க ஒர்க் ஆகுது. அது நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. ஓகே, அதுக்கு பனிஷ்மெண்ட் ப்ரோ. ஆக்காமீங்க. காட்டுங்க. ஆ. ஜீனி ஜீனி அது மென்னு சாப்பிடணுமே உப்ப. ரைட்லா ரைட். இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு. ஒரு ஸ்பூன் உப்பு மென்னு சாப்பிடணும்யா. ஏய் எங்க ஸ்பூன் உப்பே போல ப்ரோ. ஏமாத்துறாரு ப்ரோ. அது போட்டாரு. டேஸ்ட் என்ன மாதிரி இருக்கு? எனக்கு வாயில நல்லா வருது. டேஸ்ட் இந்த மாதிரி இருக்கு. உப்பை தின்னவே தண்ணி குடிச்சாகணும் ப்ரோ. ஓகே, இப்ப தேர்ட் ரவுண்டுக்குள்ள என்டர் ஆயிட்டு இந்த ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்பைசினஸ் இன்னமும் கூட்டுறோம். ஆமாங்க, இந்த தடவை பார்த்தா ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்றோம். ரெட் சில்லி சாஸ் ஊத்திடலாமா? ஊத்திடலாம். எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தடவை வந்து அதிகமால இருந்து ஆரம்பிக்கிறோம் ப்ரோ. 32ல வாந்தி வருதாம் ப்ரோ. ஏய் உப்பு தின்னா தண்ணி தான் குடிக்கணும். வாந்தி எடுக்க கூடாதியா ப்ரோ? ரெட் சில்லி சாஸ் ஊத்தலாம். ஊத்தலாம். என்னங்க இந்த தடவை அப்பா ஊத்தலாம், நீங்களே ஊத்துறீங்க. வர்ற மாதிரி இருக்கு ப்ரோ. ரெடி ஸ்டார்ட். டைம் ஸ்டார்ட் பா. சாப்பிடலாம் சாப்பிடலாம். வேகமா சாப்பிடு. யாருக்குவா இந்த டெக்ஸ்சரை பார்த்தாதான் ப்ரோ அப்படியே சாப்பிடணும் போல தோணுது. இந்த டெக்ஸ்டரை பார்த்தா பக்கத்துல வாந்தி தான் இருக்கு. அது அடக்கிட்டு உட்கார்ந்திருக்காரு. அது வழக்கம் போல தண்ணியை குடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. இங்க பாரு, இவர் டெக்ஸ்சர் அதுக்கு மேல இருக்குங்க. பாருங்க ஸ்பைசி கிங் ப்ரோ அவரு. ஒரு விக்கெட் அவுட். இங்க இவர் வந்து அப்பதான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி சாஞ்சிட்டு ஒரு எலிமினேட் ஆயிடுவாங்க. நம்ம ஜெயிச்சிடலாம். அந்த மாதிரி அதனால சாப்பிடாம ஓட்டான்னு பாக்குறேன். இந்த தடவை உனக்கு பனிஷ்மெண்ட் தியாகிங்க நெஞ்சுக்கு தியாகு அடிச்சு வாய்க்குள்ள அமுக்கிற. கண்ணு முடிக்க. கண்ணு முடிக்க நமக்கு. கண்ணை திறந்து அமுக்கிறனா சாப்பிட முடியாது. கண்ணு முடிக்க. டேய் சும்மாறா. கண்ணு முடிக்க. வாயை முடிக்கிறியா? நக்கல்யா அவனுக்கு. வேற லெவல் வேற லெவல். சாப்பிடுறான். ஸ்பைசி கிங். முடியல. ஆனா அப்பா இந்த தடவை நல்லா வச்சு செஞ்சுட்டாரு. நல்லா ஊத்திட்டாரு போலயே. கலக்கலக்குன்னு. என்னப்பா உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். காஞ்சிச்சு. டைம் ஆச்சா இல்லையா? அவங்க என்ன அப்புறம் உட்காந்துட்டாங்க சாப்பிடாம. டைம் ஆச்சு ப்ரோ. நீ சாப்பிடாம ஹோட்டல் உட்காந்துட்டாங்க போல. பனிஷ்மெண்ட் வாங்கிக்கலாம் பாத்துட்டாங்க. இதே பனிஷ்மெண்டா தான் இருக்கு. பனிஷ்மெண்ட் பரவாயில்ல. நெக்ஸ்ட் டைம் முடிஞ்சுங்க. எவ்வளவு டைம் ஆயிடுச்சு? ஸ்டாப். தேர்ட் ரவுண்டோட முடிவுல நவீன் குமாரோட நூடுல்ஸ், நவீன் பிரசாத்தோட நூடுல்ஸ், தியாகராஜன் நூடுல்ஸ். என்ன 4 பங்கா இருக்கு? ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. நம்ம அதிகமானோட நூடுல்ஸ். கொடுத்த நூடுல்ஸ் மொத்தமா வந்து 3 பங்கா பிரிச்சிருக்காரு. அவ்வளவுதான். அவர் சாப்பிட்ட மாதிரி தெரியல. ஓகே, தேர்ட் ரவுண்டோட முடிவுல அதிகமான தாங்க கம்மியா சாப்பிட்டுருக்காரு. அவருக்கு பனிஷ்மெண்டா கொடுக்குறோம். ஆனா என்ன பிரச்சனைனா அவர்தான் என்ன சேலஞ்ச் சொல்றேன்ற போன ரவுண்ட்ல வெளியே போயிட்டா. டிஸ்குவாலிஃபைட் சொல்லிட்டாருல ப்ரோ. எலிமினேஷனா? ஆமா, அவன் எலிமினேட்டட். இந்த ஆர்ம விளையாட்டா இருந்தாலும் எனி டைம் அலாட்டா இருப்பான்டா. அவர் எலிமினேட்டட்னால இவருக்கு அடுத்து யார் கம்மியா சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு பனிஷ்மெண்ட். இப்ப அப்ப எலிமினேட்டட்னா எந்த சொல்லியே போயிருப்பா. வாங்க. ஓகே, அடுத்து யார் கம்மியா சாப்பிட்டுருக்கா ப்ரோ? அடுத்து பாத்தீங்கன்னா நவீன் குமார். தெய்வமே. ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? பனிஷ்மெண்ட் எடுத்துட்டு வரோம் ப்ரோ. ப்ரோ இது 2 பேருக்கும் ஈக்குவலா வச்சிருக்க மாதிரி தான் ப்ரோ இருக்கு. எங்க ப்ரோ 2 பாரு ப்ரோ. நல்லா பாரு ப்ரோ. ஆமா ப்ரோ, அப்ப 2 பேருக்குமே பனிஷ்மெண்ட். 2 பேருக்கும் பனிஷ்மெண்ட் ப்ரோ. நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். என்ன பனிஷ்மெண்ட் ப்ரோ? வரலாமா? வேணாம் ப்ரோ. பாக்க அப்படியே சாப்பிடுப்பா. ஓடலாம் கூடாது. வாங்க. ரவுண்ட்ல எலிமினேட் ஆகலாம். பனிஷ்மெண்ட் அப்பல எலிமினேட் ஆக கூடாது. இந்தாங்கப்பா. கடுகு நறுக்கு முறுக்கு தின்னணும். முறுக்கு மாதிரி கடிக்கணும். நல்லா கருக்கு முறுக்குன்னு கடிங்க. நல்லா. வெளிய வர கூடாது. இன்னொன்னு வச்சுக்க. எங்க போற? என்னடா பண்றீங்க?
ஓகே இப்ப சக்சஸ்ஃபுல்லா பார்த்தா 4th ரவுண்டுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டோம் 4th ரவுண்ட்ல என்ன ஊத்த போறோம் அளவுக்கு அதிகமான ஸ்பைசியா இருக்க செஸ் ஒன் சான்ஸ் ஊத்துறோம் சூப்பர் பா செஸ் ஒன் சான்ஸ் ஊத்துங்க ஊத்துங்க நல்லாவே ஊத்துங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. எப்படி இதுவும் ஒரு ஐலாண்ட் மாதிரி தனியா போயிரும் அவ்வளவுதான் சூப்பர் சூப்பர் டாடி சூப்பர் போதும் மாமா, போதும் மாமா. டைம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸ்டார்ட் சாப்பிடலாம் இந்த தியாக பயங்கரமா எப்படி இருக்கு டேஸ்ட் என்னவா இருக்கு வேற நானும் இப்ப நம்பிட்டேன்டா நானா யாரையும் தேடி போய் ஏமாத்தல ஏமாற தயாரா இருந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். பரவாயில்ல ஆனா இவன் பணிஞ்சிட்டான்ப்பா பணிஞ்சு அமுக்குறான் ஜெயிக்க போறேன் ப்ரோ எப்படி இருக்கு சோதிக்காதீங்க சூப்பரா சாப்பிடுறா கமான் டேய் சும்மாடா ஆனா அசராம சாப்பிட்டேன்னா அடுத்து சாப்பிடலாம்டா ப்ரோ இவனுக்கு செஸ்வான் ஊத்து ப்ரோ இவன் தனியா எடுத்து வச்சியா பனையில மட்டும் தான் பண்ணுவேன் சாப்பிட மாட்டேன் அது அவ்வளவுதான் டைம் முடிஞ்சது வா. என்னால முடியலடா அவனை பாக்கலடா நீங்க நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல யார் தும்புக்கும் போறது இல்ல நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது டைம் முடிச்சு ப்ரோ எதிர்பார்த்த மாதிரி ஒருத்தர் நாக் அவுட் பண்ணிட்டோம் ப்ரோ கடைசி வரைக்கும் தோல்ல துண்ட போட்டு எப்பப்பா ஊருக்குள்ள பஞ்சாயத்து அப்படியே தர்றமே உட்காந்து பழையதை மட்டும் தான் வேலையா வச்சிருக்காப்ல வேற எதுவுமே பண்ணல அவரோட கான்சென்ட்ரேஷன் என்னன்னா ஒவ்வொரு ரவுண்ட்லயும் ஒருத்த வெளியே போவான் போன ரவுண்ட்ல ஒருத்த அடுத்த ரவுண்ட்ல வெளியே போயிருவான் அம்புட்ட ஆசை அப்ப ஜெயிச்சலான்னு பாக்குறியான் ஜஸ்வந்தாஸ் உரைக்குதாடா என்ன அப்ப எனக்கு ப்ரோ எனக்கு தந்துருக்கு ஜஸ்வந்தாஸ் கலைக்கு சாப்பிடணும்னு நினைக்கிறேன் ப்ரோ எவ்வளவு நடிப்பு நடிக்கிறானா டவுட்டா இருக்கு இங்கிட்டு இருக்கலாம் ப்ரோ தீர்ந்துருக்கு அங்கிட்டு இருக்க தீரவே இல்லை ப்ரோ என்னடா வாங்குற மறுபடியும் உட்காருங்க எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா இவன் ரொம்ப நல்லவன் ஒரு வார்த்தை இப்படி ஒரு நல்லவங்க கிட்ட வந்து மாட்டிருக்கமே நல்லா இருப்படா போடா உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது அவன் பொண்ணு வந்தா நீ நீ நடிப்பு நடிக்கிறத பார்த்தா டவுட்டா இருக்கேடா நானே பெரிய நடிகன் என்கிட்ட நடிச்சு காட்டியா சான்ஸ் ஃபுல்லா ஒதுக்கிட்டு இதை மட்டும் சாப்பிடுறது அதேதான் நல்லா இல்ல அதான் சொல்றேன் எடிட்டர் போட்டு காமிச்சிருங்க அவனு கொடுத்துருவான். மாட்டிக்கிட்ட பங்கு பனிஷ்மென்ட் என்ன ப்ரோ பனிஷ்மென்ட் சொல்லலாம் நம்ம கண்ணை முடிச்சுட்டு வாயில அமுக்கிடுவோம் அவ்வளவுதான் சூப்பர் முடுங்க இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ வெள்ள தரங்கடா சொல்லி சிந்துறாங்கடா தியாகு சொல்லி சிந்துறாங்கடா தியாகு ஐயோ புலி இல்ல ஏழை இப்படி பண்றியா கிறுக்கு மெண்டல் பயிலுலா கடிச்சிடணும் புளிய கடிச்சிடணும் கடிச்சிடணுங்க புளிய கடி தின்றணும்டா தின்றலாம் சோதிக்காதீங்க கலந்துகளை செத்து போட்டா ஓ குரலி வித்தையா ஓகே பாய்ஸ் ஃபைனல் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது யாராவது அதுக்கு முன்னாடி எலிமினேட் ஆகணும்னா எலிமினேட் ஆயிக்கலாம் ஆல்ரெடி போன ரவுண்ட்லயே வாங்கி வந்துருச்சு இந்த ரவுண்ட்ல 2 பேர் அவ்வளவுதான் சோ நீங்க எலிமினேட் ஆறீங்க எலிமினேட் நவீன் பிரசாத் எலிமினேட்டட் அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா தான் இருக்கு ஒரு பக்கம் பார்த்தா நவீன் குமாரோட டாக்டிக்ஸ் பலிக்க போகுது தியாகு இருக்கிற குடும்பம் என்னன்னா அவர்கிட்ட நல்ல நோட்டீஸ் கொஞ்சம் தான் இருக்கு அதுக்கு அந்த நோட்டீஸ் தான் நின்றானோ நவீன் குமாருக்கு நல்ல நோட்டீஸ் நிறைய நீ ஜெயிச்சிருவாங்க இது நம்ம ஆட்டம் எதிர்க்க நிக்கிறவன் கல்கழுத்து போனோம். போயிடலாமா லாஸ்ட் 1 மினிட்ங்க எவ்வளவு சாப்பிடுங்க எந்த இன்கிரிடியன்ட் கிடையாது எந்த இன்கிரிடியன்ட் கிடையாதுப்பா ஆனா இருக்க எல்லாத்தையும் காலி பண்ணிட்டா புது நூடுல்ஸ் வாங்கணும் பாருங்க பயங்கர பால்தா சாப்பிடுறாங்க நல்லா சாஞ்சிக்கிட்டு வயிற்றுல சைடுல இருக்கிறாங்க சைடுல இறக்கிட்டு இருக்காரு ஆமா வேற லெவல் தண்ணியை குடிச்சுடுங்க அவங்க அதிகம் வந்து ஐடியா கொடுக்குறாரு தண்ணியை குடிச்சு சாப்பிடுறானு நான் அது தம்பி சொல்றீங்களா ப்ரோ தண்ணி வேணுமா சின்ன வயசுல இருந்தே நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம். இங்க சாஸ் நூடுல்ஸ் மட்டும் தான் இருக்கு சாப்பிடு நீ என்னடா ஜெயிக்க மாட்டோம் போலடா எவ்வளவு பண்ணாலும் ஜெயிச்சிடலாம் டைம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு வேமா முடியும் அப்படின்னு இல்ல அவர் சாஸ் நூடுல்ஸ் சாப்பிட மாட்டாரு உட்காந்து சாப்பிட வைக்கிறோம் உட்காந்து சாப்பிட வைக்கிறோம் உட்காந்து சாப்பிட வைக்கிறோம் இலைய பிடிக்க பார்த்தா இலைய பிடிக்க அமுக்க முடியல நவீன் குமார் டைமிங் எவ்வளவு ஆச்சு நவீன் குமாரோட அமுக்க முடியல ப்ரோ
டைம்ஸ் அப்புப்பா. டைமா ஓகே, ஃபைனல் ரவுண்டோட முடிவுல நவீன்குமார் இவ்வளவுதாங்க சாப்பாடு மிச்சம் வச்சிருக்காரு. இவ்வளவுவா இவ்வளவுதான் ப்ரோ, பரவாயில்ல ப்ரோ. அடுத்து நம்ம தியாக ப்ரோ மிச்ச நூடுல்ஸ்லாம் காலி பண்ணிட்டு சாஸ் நூடுல்ஸை கூட அப்படியே வச்சிட்டாப்ல. கம்ப்ளீட்டா காலி பண்ணிட்டாரு ப்ரோ. ப்ரோ அது சாப்பிடுறது ஈஸி ப்ரோ, இதுதான் ப்ரோ கஷ்டம். அதான் எல்லாத்தையும் அங்க ஒதுக்கிட்டாரு. இப்போ நம்ம யார் வின்னுன்றத வெயிட் கால்குலேஷன் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். ரெண்டே பேர் தான். வெயிட்டுக்கு பாத்தீங்கன்னா இப்ப தனித்தனியா வந்து நூடுல்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. ஓகே, நடந்து முடிஞ்ச நூடுல்ஸ் சீட்டிங் சேலஞ்சில பாத்தீங்கன்னா தியாகம் 357 கிராம் மிச்சம் வச்சிருக்காங்க. அப்ப எவ்வளவு சாப்பிட்டுருக்காரு? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 643 கிராம் சாப்பிட்டுருக்காப்ல ப்ரோ. 643 கிராம் எப்படா சாப்பிட்ட? சூப்பருங்க. அதுக்கடுத்து நம்ம நவீன்குமார் எவ்வளவு மிச்சம் வச்சிருந்தாரு? 500 கிராம் மிச்சம் வைக்கலைங்க. 313 கிராம் தாங்க மிச்சம் வச்சிருந்தாரு. இந்த போட்டிலே இவரு 687 கிராம் சாப்பிட்டுருக்காரு. எதிர்பார்க்கவே இல்லைங்க. கடைசி வரைக்கும் பொறுமையா உட்காந்து சாப்பிட்டு ஜெயிச்சிட்டாரு. இந்த சேலஞ்சோட வின்னர் யாரு? பாருங்க.